அப்போது வெங்கடராமன் தயக்கத்துடன் தன்னை பார்த்து கொண்டு நிற்பதைக் கண்டு முத்துகிருஷ்ண பாகவதர், தம்பி என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புவது போல் தெரிகிறதே என்றார். ஆமாம் ஐயா, நான் திருவண்ணாமலை போக வேண்டும். என்னால் நடந்து போக இயலாது. ரயிலேறி போகவும் என்னிடம் பணம் இல்லை. அதனால் என்று மேலே சொல்ல தயங்கினான் வெங்கடராமன். அதனால் என்ன, சொல் தம்பி என்று அவன் தயக்கத்தை போக்கினார் அவர். உடனே அவன் தயாராக கையில் வைத்திருந்த கடுக்கன்களை அவரிடம் காட்டி, ஐயா, இந்த 2 தங்க கடுக்கன்களும் சற்று முன்வரை நான் காதில் போட்டிருந்தவை என்று சொல்லும்போதே சட்டென குறுக்கிட்டு அவர், ஆமாம், நானும் பார்த்தேன் என்றார். அதுதான் ஐயா, இப்போதைக்கு ரயில் செலவுக்கு பணம் வேண்டும். இவற்றை வைத்துக்கொண்டு ஏதாவது பணம் கொடுத்தால் போதும், ரயிலில் திருவண்ணாமலைக்கு போய்விடுவேன் என்றான் அவன். அவர் சரி கொடு என்று கேட்க வெங்கடராமன் கடுக்கன்களை அவரிடம் கொடுத்தான். முத்துகிருஷ்ண பாகவதற்கு எப்போதுமே பிறருக்கு உதவும் குணம். ஆனால் கொடைவள்ளலாக இருப்பதற்கு இயலாத வாழ்க்கை அவருடையது. அதனால் கடுக்கன்களை பெற்றுக்கொண்ட பாகவதர், சரி தம்பி, 4 ரூபாய் தருகிறேன். எனது விலாசத்தையும் ஒரு சீட்டில் எழுதி தருகிறேன். பத்திரமாக வைத்துக்கொள். எப்போது வேண்டுமானாலும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு கடுக்கன்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றார். உடனே அவன் மனம் நெகிழ்ந்து, நன்றி ஐயா என்றான்.